ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து நான் எடுத்த விலாக் தாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் காஃபி போட்டு தாங்க குடித்தேன். இப்போல்லாம் வந்து நிறைய காஃபி குடிக்கிறதில்ல. ஏன்னா வந்து அதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. காலையில் எந்திரிச்சு வரும்போதே ஐயோ பாப்பா எந்திரிக்கிறக்குள்ளே இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் இதை மட்டும்தாங்க நினைக்க தோணுது. பட் இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் காஃபி போட்டு ரிலாக்ஸாக வெளியே உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனேன். நாங்கள் வந்து மேல் வீட்டில் தான் இருக்கோம், மாடி வீட்டில். ஸோ அங்கே இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காஃபி தூளுக்கும் டீ தூளுக்கும் கண்டெய்னர் கழுகி வச்சுருந்தேன். இன்னும் ஆறலை, நைட்டு வச்சது. அது ஆறின பிறகு தாங்க அதில் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வைக்கணும். சரி காஃபி குடிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே மற்ற வேலை எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. மேல் வீட்டில் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ பேத்துக்கு மேல் வீட்டில் இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மேல் வீட்டில் இருக்க ரொம்ப பிடிக்கும். பட் பை பர்த் பிறந்ததுலேருந்தே நாங்கள் இருந்தது எல்லாமே கீழ் வீட்டில் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸாக தான் மேல் வீட்டில் இருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஆனால் எங்கள் இதில் எப்படி அப்படின்னா, மேல் வீட்டில் யாருமே ஆளுங்க இல்லைங்க. சைடில் நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் வேகாக இருக்குது. அப்புறம் பாப்பாக்காக ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே அளவாக செஞ்சு அரைச்சிக்குவேங்க. எல்லாமே போட்டுக்குவேங்க. நான் தானியங்கள், பச்சைப்பயிறு அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நான் போட்டுக்குவேன். ஸோ போட்டு ரெடி பண்ணி அரைச்சி அவளுக்கு கூழ் காய்ச்சிக்குவேன். ஒரு 1 வீக் மட்டும் ஸ்டோர் பண்ணுவேங்க. அதே மாதிரி மத்தியானம் லஞ்சையும் ரெடி பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு ஒரு புட்டி மட்டும் கூழ் காய்ச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அவள் எந்திரிச்சதும் கொடுத்துருவேன். ரசமும் கொள்ளும் தாங்க இன்றைக்கி செஞ்சேன். பாய்.